இது புரோக்கன் ஸ்டோரி. இதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை என்கின்ற டாப்பிக்கையும், ஒரு பணக்கார தாய் தந்தையினுடைய பசங்களை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நான் இப்போ சந்திக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பல குடும்பங்களில் ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க இந்த ஒரு குழந்தையே படித்து மேலே கொண்டு வர்றது போதும் சார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குழந்தையை மட்டும் இந்த உலகத்தில் அவன் தான் இருக்கான் உங்கள் பையன்னா, உங்களுக்கு பிறகு அவன் ஒரு அனாதை. நினச்சி பாருங்களேன், இந்த உலகத்தில் அவன் தனி மனிதனாக வாழ போகிறான். அவனுக்கு ரத்த சொந்தன்ற ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், பெற்றோர்களான உங்களை பற்றி பேசிக்கிறது கூட அவனுக்கு ஆள் கிடையாது. அவனுக்கு ஒரு சகோதரியோ அல்லது ஒரு தம்பி அண்ணனோ இருந்தால் உங்களை பற்றி சிலாகச்சி உங்களுக்கு பிறகு உங்களை நினைவு கூர்ந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சகோதரியோ வேணும். இதில் என்னன்னு கேட்டால், நல்ல வசதியான குடும்பத்திலே ஒரு குழந்தை போதுன்றாங்க. என்னன்னு கேட்டால், என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேது சார், வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு புருஷனே என்கிட்ட சொன்னார். ஹஸ்பண்ட் சொல்கிறார் என்கிட்ட. இது ரொம்ப தவறானது. இன்னொரு ஆபத்து இதில் என்ன இருக்குன்னா, நாளைக்கு வயதான காலத்தில் நீங்கள் ஒரு அண்ணன் வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் முதல் பையன் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு சின்ன மன வருத்தம் வருது அப்படின்னு கோச்சிக்கிட்டு போகிறதுக்காவது உங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணாமா? ஏன்னா இதெல்லாம் நடக்கும். நான் சொல்கிறது நீங்கள் வித்தியாசமாக எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு இடம் இருக்குடா அப்படின்னு ஒரு கோச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காவது நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். அப்படி இல்லை, ஒரு மருமகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்துட்டாங்கன்னா நம்ம முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும். உங்களுக்கு இன்னொரு துணை இருக்குது, எனக்கு இன்னொரு குழந்தை இன்னொரு இடத்துல இருக்குன்னா தான் இவங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு சேஞ்சுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். இல்லைப்பா, நான் போயிட்டு தங்கச்சி வீட்டில் போயிட்டு 4 நாள் இருந்துட்டு வரேன்ப்பா, அப்படி இல்லைன்னா தம்பி வீட்டில் போய் இருந்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறதுக்கு ஒரு இடம் வேணாமா? இப்படிலாம் இருக்கணும். இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை கடைசி காலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, அந்த ஒரு பையன் படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டான், எங்கேயோ போயிட்டான்னு வைங்க, இங்கே நீங்கள் முதியோர் இல்லத்துக்கே போயிட்டான், உங்கள் வீடோ முதியோர் இல்லம் தான். அப்போ எப்போதுமே 2 குழந்தை, அதாவது ஒரு டைமில் 3க்கு மேல், அதாவது 2க்கு மேல் இப்போது வேண்டாம், 3க்கு மேல் எப்போது வேண்டாம்னு ஒன்று வந்தது கவர்மெண்ட்டு. அடுத்தது 2க்கு மேலே வேண்டவே வேண்டான்னுச்சு. அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஆயிடுச்சு. அதான் நான் இது கேட்குறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சரி இருக்கும். ஆனால் ஒரு பெற்றோருக்குன்றது தனி குழந்தை என்பது, ஒரு பிள்ளை என்பது, அவன் இந்த உலகத்தினுடைய அனாதை ஆகிடுவான். பார்த்துங்க, உங்களுக்கும் அது சரியில்லைங்க. கஷ்டப்பட்டாவது வளர்த்தணும். எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் 14 குழந்தைங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. எங்கள் அம்மா முதல் குழந்தை. 14வது குழந்தை இருந்ததில் எங்கள் கடைசி சின்னமாவும் நானும் ஒரே ஸ்கூலில் படிப்போம். இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு 80-85 வயசாகுதுன்னா, எங்கள் மாமா, பெரிய மாமா பேசுவார், ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அப்புறம் என்னுடைய கடைசி சின்னம்மா பேசும். ஒரு 2-3 பேராவது அவங்களுடைய சகோதரிகள் பேசிடும்போது எங்கள் அம்மா இந்த டைமில் ரொம்ப அழகாக அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கான ஆள் இருக்காங்க. அப்படியாக நீங்கள் உங்கள் கடைசி காலத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணுன்னா ஒரு குழந்தையோட விடாதீங்க அப்படிங்கிறது நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில் ஒன்று. அடுத்து 2, பணக்கார பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை வளர்க்கும் முறை. எப்போதுமே செல்வம் அதிகமாக பண்பாடு குறையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. கிருஷ்ணனுடைய சாம்ராஜ்யம் துவாரகையே செல்வம் செழிப்பில் மிதந்து எல்லாம் எந்த ஒரு நியாய தர்மங்கள் இல்லாமல் ஒரே கேளிக்கையில் ஈடுபட்டு துவாரகையை அழிஞ்ச கதை உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ரோம் மிகப்பெரிய செல்வ செழிப்பில் போய் ரோமே அப்படியே கேளிக்கையில் போய் ரோமே அழிஞ்சிரும். அதாவது செல்வம், மிதமிஞ்சிய செல்வம் ஒரு மனிதனை தப்பான வழிக்கு கொண்டு போகும். அதில் நான் இப்போ நிறைய பெற்றோர்களை பார்க்குறேன், வசதியான பெற்றோர்களை. அவங்க என்னன்னா ஒரே சோகம், அவங்க பிள்ளைகள் நம்மளை விட ஆளாக மாட்டானா, பெரிய ஆளாக மாட்டானா, எல்லாருக்கும் சோகம் இது இருக்குது. நீங்களும் நிறைய பேரை பாருங்களேன், ஒரு அப்பா பெரிய ஆளுமையாக இருப்பார், பெரிய வசதியை சம்பாதிச்சுக்குவார், ஆனால் அவன் பையன் மேலேயே போக மாட்டான். அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா,
என் பிள்ளை என்னை விட மேலே போயிட மாட்டானான்ற மிகப்பெரிய சோகத்தோடு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, அதானி அம்பானி குழந்தைங்க அதானி அம்பானியோடைய பெரிய ஆகிடுவாங்களா? நீங்கள் யாரை வேணாலும், அலெக்சாண்டர் பையன் மகா அலெக்சாண்டர்னு சொன்னோம், அவன் பையன் யார்? நெப்போலியன் சொன்னோம், அவன் பையன் யார்? இந்த உலகத்தை எவன் ஆண்டானோ அவனுடைய பையன்லாம் அவரை விட பெரிய ஆள் ஆகியிருக்காங்களான்னா ஆக மாட்டுறாங்க. ஏன் ஆக மாட்டுறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு அளவுக்கு அதிக செல்வம் சேர்த்துக்கிறதால அவனை மிகப்பெரிய கம்ஃபர்ட்டில் வளர்க்குறீங்க. அவனை ரொம்ப அதாவது நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வளர்த்திங்கன்னா அவன் ஊதாரியாக தான் போவான். இந்த சமூகத்திற்கு அவன் ஒரு பதறு. இன்னும் சொல்லப்போனால், உங்களுக்கு இவ்வளோ செல்வம் இருக்குல்ல, அவனுக்கு ஒரு தானம் தர்மத்தை கற்றுத்தரீங்களா? அவன் ஒரு ஏழைக்கிட்ட அன்பாக இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வீட்டு வேலைக்காரங்கக்கிட்ட அன்பாக இருக்கணுன்ற கற்றுத்தரமானா கிடையாது. உங்களுக்கு வேணால் வேலைக்காரங்களாக இருக்கலாம். எத்தனையோ குழந்தைங்கள அந்த வீட்டு வேலைக்காரங்க தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் அவன் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான பசங்க குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள அக்கான்னுவான் அண்ணின்னுவான் அந்த வேலைக்காரங்களை. ஆனால் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% பேர் அவங்க வேலைக்காரங்களை தான் வச்சுருக்காங்க. ஒரு 20% அல்லது 15% 10% அவங்கள அந்த ஒரு என்னை தூக்கி வளர்த்தவங்க, என்னை குழந்தையில் இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்ற அந்த அன்போடு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்ம வணங்குவோம், அந்த மாதிரியான பிள்ளைகளை. மற்றவங்க இந்த பணக்கார பசங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பொறுப்பு வேணும். உங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செல்வத்தை சேர்த்துருக்காருன்னா, நீங்கள் அவரை விட மேலே வர்றதுக்கான முயற்சி, தனிப்பட்ட முயற்சி, அவருடைய பின்னாலேயே போய் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வெற்றியே கிடையாது. அப்போ எந்த பின்புலமும் இல்லாமல் அந்த இடத்த தொடுறோம் யார்? எந்த பின்புலமும் இல்லாமல் உங்கள் அப்பா அந்த இடத்த தொட்டிருக்காரு, அவர் யார்? அப்போ உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த பணக்கார பசங்களுடைய பசங்க பார்த்திங்கன்னா அவங்க ஈக்குவலான பசங்கள்கிட்ட தான் பழகுறாங்க. அது கேட்டால் அப்போ தான் ஸ்டேட்டஸ் சரியாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது எல்லாம் இப்போ அதில் இன்னொன்று என்னென்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேறு ரொம்ப கேவலப்படுத்துது. அவன் தகுதி தகுந்த மாதிரி பள்ளிக்கூடம் ஏன்னா, அப்போ என்னென்னா, இந்த ஒரு ஏழை வீட்டு பையனும் படிக்கணும், மிடில் கிளாஸ் பையனும் படிக்கணும். ஒரு இடத்துல படிக்கும்போது தான் அந்த சமமான அந்த நட்பு வருது. இப்போ அந்த தகுதி தகுந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போடுறதால இந்த பசங்களுக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு நற்பண்புகளும் வரமாட்டுது. இது மிகப்பெரிய துயரமானது. ஆனால் நீங்கள் என்னென்னா பசங்க, அந்த பணக்கார வீட்டு பசங்க என்னென்னா எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறீங்கன்னா, உங்களுடைய ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவங்க கூடயே நீங்கள் பழகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. ஏனென்றால், ஒரு காடு இருக்குன்னா அந்த காட்டில் எல்லா வகையான மரங்களும் இருக்கும். அப்போ தான் அது ஒரு காடு. ஏன்னா எல்லா வகையான மிருகங்களும் அங்கங்கே இருக்கணும். அப்போ தான் அது ஒரு சிறந்த காடாக இருக்கும். அப்படி தான் ஒரு சமூகமும் நீங்களும் எல்லாருக்கூடையும் சேர்ந்து பழகி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், ஏன்னா இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், நான் சொல்கிறது ஜாதி மத அடிப்படையில் பொருளாதார அடிப்படையிலும் சொல்கிறேன். நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் தான் உங்கள் அப்பாவை விட நீங்கள் ரீச் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா எல்லா பணக்கார அப்பாக்களும் வருத்தப்படுற மாதிரி, என் பிள்ளை என்னை விட பெரிய ஆள் ஆக மாட்டானா அப்படின்ற சோகத்தோடு தான் உங்கள் அப்பா இருப்பார். நன்றி, வணக்கம்.